சாந்தி. அவ்யக்த சமிகை 7 மே 2025. बाप दादा சொல்றாங்க, यदि वरदाता और वरदानी दोनों का संबंध समीप और स्नेह के आधार से निरंतर हो और सदा कंबाइंड रूप में रहो तो पवित्रता की छत्रछाया स्वतः रहेगी. அவ சொல்றாரு, ஒருவேளை வரங்களை அளிக்கும் வள்ளல் யாரு? ஸ்ரீ பாப் தாதா மற்றும் அந்த வரத்தை வாங்கக்கூடிய ஆத்மா நான், நம் இருவருடைய தொடர்பு நிரந்தரமாக இருக்கிறது மற்றும் நமக்கு பாபா மேல ஸ்நேகம் இருக்கு அப்படின்னா, பாபா சொல்றாரு, என்னுடைய குடை நிழல், என்னுடைய பாதுகாப்பு உங்க மேல தானா இருக்குன்னு அர்த்தம். சொல்ல வர்றது, நாம பாபா நினைவுல இருந்தோம்னா அவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய ஆசீர்வாதம் தானா என்கிட்ட என் மீது இருக்குன்னு அர்த்தம். जहां सर्वशक्तिमान बाप है वहां अपवित्रता स्वप्न में भी नहीं आ सकती है. ஆக எங்கு சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாரோ இருட்டு இருக்கு. இப்ப லைட்டை போட்டா வெளிச்சம் வந்துடும் இல்லையா? சூரியனும் இருக்கு, ஆனா வெளிச்சமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். சூரியனுடைய இயல்பு வெளிச்சத்தை கொடுப்பது, வெப்பத்தை கொடுப்பது. அப்ப சர்வசக்திவான் சிவபாபா அங்க இருக்காருன்னா, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம இன்னும் அசுத்தம் வர முடியாது. அப்ப எங்கனாலும் அசுத்தம் வருது, எண்ணத்திலேயோ பேச்சிலேயோ கனவுலையோ சம்பந்தம் தொடர்புலையோ வருதுன்னா, அங்க அந்த நேரம் பாபா என்னோட இல்ல, சர்வசக்திவான நான் விலக்கி வச்சுட்டேன். எப்படி முரளியில சொல்றாரு, விபரீத புத்திங்கிறாரு. விபரீத்தனா புத்தியில அன்பு இல்லை. அதான் நமக்கு பாபா மேல அன்பு இல்லை அப்படி இல்லை. அந்த நேரம் அந்த மாயை நம்மளை தாக்கிடுது, அந்த நேரம் நம்ம பாபா விட்டு பிரியணும்னு அர்த்தம். மற்றபடி பாபாவே என்ன சொல்றாரு, நமக்கு பாபா மேல ஸ்நேகம் இருக்கு, அதுல நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஆனா விபரீத புத்தினா மாயின் மீது சில நேரம் நாம் ஈர்க்கப்படுகிறோம், அப்ப பாபாவிடமிருந்து விலகிடுறோம். அதனால சொல்றாரு, நான் இருக்கிறேன்னா அங்க அசுத்தம் என்பது வரவே முடியாது. जब अकेले होते हो तो पवित्रता का सुहाग चला जाता है. ஆக பாபா நம்ம என்ன சொன்னா சுமங்கலிங்கிறாரு. சுமங்கலியினுடைய அடையாளம் அந்த திலகம், அவ்வளவு பெரிய பொட்டு அழகா வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா எப்ப நீங்க என்னை விட்டு விலகுறீங்களோ அப்ப மாயை இந்த திலகத்தை அழித்து விடுகிறது. அதாவது என்னுடைய துணையிலிருந்து உங்களை பிரித்து விடுகிறது. கணவனை இழந்த மனைவி போல நம்ம ஆகிறோம். ஆனா சுமங்கலியா இருந்தாலும் குஷியா இருக்கிறாங்க. லௌகிக்கத்துல அப்படி சொல்றாங்க. ஒருவேளை அவர் இல்ல, அந்த துணைவன் இல்லைன்னா இவங்க துக்கப்படுறாங்க இல்லையா? அப்ப எப்ப நம்ம பாபா விட்டு பிரிகிறோமோ, ஏதோ ஒரு விதத்துல தூய்மையினுடைய அந்த கோட்டை நம்ம மீறுறோமோ, அப்ப எப்படி அந்த சீதை கோட்டை மீறினதுல இருந்து சோகவனத்துல போயிடுறாங்க, துக்கப்படுறாங்க. அதுதான் பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுடைய தூய்மையினுடைய அந்த சுமங்கலித்தன்மை, அந்த திலகம் அழிக்கப்படுகிறது. எனவே சதா அவரோட இருந்து சர்வசக்திவானுடைய குடைநிழல இருந்து பாதுகாப்பை நம்ம அனுபவம் செய்யணும். எங்கனாலும் புத்தியில எங்கேயாவது ஒரு வேஸ்ட் வருது அப்படின்னா உடனே பாபா கிட்ட என்ன பண்ணிடணும், ஒப்படைச்சிடணும். எனவே இன்னைக்கு நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நான் எப்பொழுதுமே அந்த கோட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய சீத்தை, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி.